ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 7 மாதமும் கர்த்தர் கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான, ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஆராதனையாக நம்மை ஜீவ பலியாக கொடுத்து ஒரு அர்ப்பணிப்போடு நம் கர்த்தரை ஆராதிக்கலாம், சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்தலாம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வேளையிலே இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் வினோலிராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடுவார்கள். பிறகு நாம் ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள தெய்வமே, இந்த நாள் ஆராதனைக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்ததாமே இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக தேவ பிரசன்னமிருந்து நடத்தும்படியாய் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசையாய் எங்களை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்மை ஆராதிப்பதற்கு ஏற்ற தகுதியை, கிருபையை கர்த்தர் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய், நீர் மாத்திரம் மகிமையடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜீசஸ். நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறவா
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை கூப்பிடுகிற வேளைகள் எல்லாம் ஆண்டவர் அவர் நம்மோடு வந்து நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், நம் அடிக்கடி பாடுகிறதான ஒரு பாடல். கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகளெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே, நன்றியப்பா உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேளையிலே ஓடி வந்தீரே, குறையெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறையெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. கல்யாண வீட்டில் இயேசு வந்தார். அங்கிருந்த குறைகளெல்லாம் இயேசு தீர்த்து வைத்தாரே. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்தாரே. அந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நீங்களும் நானும் கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக அவரால் மாற்ற முடியும். காணாமல் கல்யாண வீட்டில் சீசரோடு வந்தீரே, கச்சாடி தண்ணீரையும் கனிரசமாய் மாற்றினீரே. காணாமல் கல்யாண வீட்டில் சீசரோடு வந்தீரே, கச்சாடி தண்ணீரையும் கனிரசமாய் மாற்றினீரே. நிந்தை அவமானம் நீக்கிவிட்டீரே, நிந்தை அவமானம் நீக்கிவிட்டீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறையெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறையெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. மார்த்தாள் மரியாள் வீட்டில் வந்து கண்ணீரை கண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் அவருடைய வீட்டில் இருந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றினார்கள்.
நன்றியப்பா ஏசப்பா விட்ட வேளையிலே ஓடி வந்தீரே குறையெல்லாம் தீர்த்து புதுவென தந்தீரே கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே குறையெல்லாம் தீர்த்து புதுவென தந்தீரே 38 வருஷமாக வியாதியிலை கிடந்தவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா நன்றியப்பா நன்றியப்பா இயேசப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா இயேசப்பா நன்றியப்பா கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே குறையெல்லாம் நீக்கி புதுவெளி தந்தீரே கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே குறையெல்லாம் நீக்கி புதுவெளி தந்தீரே நன்றியப்பா நன்றியப்பா ஏசப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா ஏசப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா ஏசப்பா நன்றியப்பா கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே குறையெல்லாம் நீக்கி புதுவென தந்தீரே கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே குறையெல்லாம் நீக்கி புதுவென தந்தீரே ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் நல்லது நாம் கூப்பிட்ட வேலைகள் எல்லாம் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி புது பலனை தந்து குறைவுகளை நிறைவுபடுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து சாபமான வாழ்க்கையை மாற்றி சமாதானமுள்ள ஒரு நிம்மதியுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறவர் இயேசு நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உள்ளவர் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் யாரெல்லாம் முழு மனதோடு உண்மையாக கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வந்து ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் குறைவுகளோடு நீங்கள் இருக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏசப்பா என்னிடத்தில் இந்த குறைவுகள் இருக்கிறதப்பா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவை நோக்கி பார்த்து நீங்கள் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே பெங்களூர் பட்டணத்திலிருந்து நம்முடைய இந்த பகுதிக்கு வையப்பட்டிக்கு ஒரு வேலை நிமித்தமாக வந்த ஒரு குடும்பத்தால் 10 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள்.
நம்முடைய ஆராதனைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பொழுது 21 நாள் உபவாச நாளிலே அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். 10 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரே. அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக ஆண்டவர் மாற்றினாரே. இன்றைக்கு அந்த குடும்பம் சந்தோஷத்தோடு இருக்கிறார்களே. காரணம், இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அவரை நோக்கி பார்க்கிற பொழுது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வருவீரே, குறையெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமா வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே இயேசுவே. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வ வல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வ வல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. எல்லா விதமான கேன்சர் வியாதி, எல்லா விதமான ஹல்லேலூயா, எல்லா விதமான ஹல்லேலூயா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நாம் சுகம் அடைந்திருக்கிறோம். அவர் சுகம் தருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆஸ்மா வியாதி, எல்லா இதய வியாதி, எல்லா நரம்பு வியாதிகள், எல்லா வியாதிகளிலிருந்து இயேசு சுகத்தை கொடுக்க அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. அவர் தன்னுடைய ஜீவன் இரத்தத்தை சிந்தினாரே. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றியப்பா. எல்லாரும் சொல்லலாமா? நன்றியப்பான்னு சத்தமா சொல்லலாமா? நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வருவீரே, குறையெல்லாம் தீர்த்து புதுவரம் தருவீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன்
யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. இயேசு போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவரே எங்களை நேசிக்கிற ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one to the save me, Lord. There is no one to the keep me, Lord. No one like you, Lord Jesus. No one like you, Lord. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் தெய்வமே, இயேசுவே தெய்வமே, இயேசுவே தெய்வமே, இயேசுவே தெய்வமே. ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லை. இயேசையா, இல்லை. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் தெய்வமே, இயேசுவே தெய்வமே, இயேசுவே தெய்வமே, இயேசுவே தெய்வமே, இயேசுவே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய இயேசுவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜீசஸ். நாம் ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 46 சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
அப்படி மத்தியில் இருக்கிறதான அன்பு தம்பி பெஞ்சமின் அவர்கள் இந்த வேளையிலே சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கப்பட்டதான இந்த சங்கீதம் 46 நாம் பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நீங்கள் கவனமாக இந்த வார்த்தையை கேட்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலியமாக நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நாம் முற்றும் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நாம் அதை வேஸ்ட் பண்ணாதபடி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு நல்ல ஆலோசனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். இந்த பொல்லாத நாட்களிலே
நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அது எப்படி நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கொடிதான நாட்கள், பொல்லாத நாட்கள், வேதனையான நாட்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு தணிந்து போயிருக்கிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி இருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால், இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடினாலே காலத்தை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது காலத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். இந்த செய்திக்கு தலைப்பாக காலத்தை பயன்படுத்துங்கள், பிரயோஜனப்படுத்துங்கள் என்கிறதான தலைப்பிலே இந்த செய்தியை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் அநேக வசனங்களை நாம் பார்க்கிறோம், அநேக வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிதான காலங்கள், மோசமான காலங்கள், பொல்லாத நாட்கள் வரும் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த முதல் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது எப்படி கொடிதான காலங்கள் இருக்கும் என்று பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிதான காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால், மனுஷர்கள் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இப்படியாகத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கண்கூட பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். பெற்ற தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடாதபடி இன்றைக்கு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டு விடுகிறதான சூழ்நிலை, பொல்லாத காலம். கூட இருந்து கொண்டே துரோகங்களையும் துணிகரங்களையும் செய்து கொண்டிருக்கிற காலம். உடன் பிறந்த ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அன்பில்லாத காலம். கொடிதான பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
பொல்லாத நாட்களாகிய இந்த காலகட்டத்திலே சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு, தனக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டர்களை சபையை தேர்ந்தெடுக்கிறது. ஆமா, யூடியூப் ஆன் பண்ணா யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கிறோம். சபையில ஒரு ஸ்ட்ரிக்டா ஒன்று சொன்னா, இந்த சபை எனக்கு வேணாம், நான் இன்னொரு சபைக்கு போய்விடுவேன். பாஸ்டர் இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, அந்த பாஸ்டர் நமக்கு ஏற்றவாறு நமக்கு நடப்பாரு. அப்படி என்றெல்லாம் அநேகர் நினைத்து கடைசி காலங்களில் சத்தியத்தில் நிலைத்திராதபடி கட்டுக்கதைகளுக்கும் தனக்கு ஏற்ற மாதிரி பூசி மொழிகிறதான ஆட்களை தெரிந்து கொண்டு, போதகர்களாக தெரிந்து கொண்டு, இன்றைக்கு அநேகர் கட்டுக்கதைகளை கேட்டு சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம் எப்பேற்பட்ட காலம், இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு உண்மை பேசுறால் அரிதா இருக்குது. பொய் தாராளமா மலிந்து கிடக்கிறது. இது பொல்லாத நாட்கள். இது பொல்லாத நாட்கள். வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடைசி நாட்களில், இந்த உலகத்தின் முடிவின் நாட்களில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இந்த பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்துகிறவன் ஞானவான் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். வெட்டி கதை, வீண் கதை, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டு அநேக நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நேருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலத்தை வீணடிப்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது, செய்ய வேண்டிய காலகட்டத்திலே அந்தந்த வேலையை செய்யாதபடி, சுறுசுறுப்பு இல்லாதபடி, சோம்பலாய் பல மணி நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, காலத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தரித்திரம், ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம், ஏன் பலவிதமான போராட்டங்கள்? காரணம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்தை சரியாக கையாள வேண்டும். நேரத்தை வீணடிக்க கூடாது. தூக்கம் என்று சொன்னால் அது ஒரு அளவுதான். டிவி பார்க்கறது சொன்னா அது ஒரு அளவுதான். எல்லா நேரங்களிலும் அது வேஸ்டா போய்விடக்கூடாது. எல்லா நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, நேரத்தை உலகத்துக்கு மற்ற காரியங்கள் வீணடிப்பதற்கு காலத்தை செலவு பண்ணுவாங்க. பிரயோஜனப்படுத்துவதற்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த மனசு இல்லை. ஆமா, நம்ம எவ்வளவு நேரம் செல்போனை கையில வச்சிருக்கிறோம், பைபிளை கையில வச்சிருக்கிறோமா? எவ்வளவு நேரம் செல்போன் என்னென்ன ப்ரோக்ராம் பார்க்கிறோம், பைபிள் அப்படி பார்க்கிறோமா? எவ்வளவு மனிதர்களிடத்துல தினமும் பேச
பேசுகிறோம்? ஆண்டவரிடத்துல நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம்? எவ்வளவு மணி நேரம் நம்ம வேலை செய்யறோம்? கர்த்தருக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம்? காலத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? இந்த பொல்லாத நாட்களிலே இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டு நம்ம காலத்தை முடிக்கிறோமா? இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளேயே ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உபவாசம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லை. ஏதாவது சொன்னா உடனே தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒன்று. எனக்கு இந்த பாஸ்ட் வேண்டாம், இந்த சபை வேண்டாம். அன்பானவர்களே, நாட்கள் பொல்லாத நாட்கள், இந்த காலம் பொல்லாத காலம். எப்ப நீங்க விழுந்து போவீங்கன்னு பிசாசு வெளியில வளைய விரிச்சு கொண்டு வச்சு காத்து கொண்டிருக்கிறான், கண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான். வேத வசனத்துல சத்தியத்துல நம்ம நிலைச்சு நிற்கணும். சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். இந்த வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு அடையாளம். எனக்கு ஆராதிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. அப்படி என்று சொன்னால் நீங்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலம் முடிஞ்சு போயிடும், வேகமா ஓடி போயிடும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே, இந்த வாழ்நாளிலே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டாம். உலகத்தில் என்னத்தை சம்பாதிச்சா இயேசு கிறிஸ்து இல்லாதபடி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பார்க்கிறோம், பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், நான் வேத வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 8:5, 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஞானியினுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியுமா? அப்படின்னா ஒரு ஞானவானாக ஞானமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை நாம் நன்றாக அறிவோம். ஒரு நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம், எவ்வளவு வெட்டித்தனமாக வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஞானம் இருக்குமே என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ளுவோம். ஞானத்தை பயன்படுத்தாதபடி இருக்கிற பொழுது நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணடித்து விடுவோம், நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி விடுவோம். அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம், அதை பயன்படுத்திக் கொள்வோம். இதே பிரசங்கியின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு, காரியத்தின் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 12:13 பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே. கடைசியா இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு கடைசி ஆண்டோடைய வார்த்தை என்னதான் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே. காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுவோம். அவருடைய கற்பனைகளாகிய இந்த வேத வசனத்தை நாம் கை கொண்டு நடப்போம். இது எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை. ஒரு ஆள் சரியா காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி நடப்பார்கள். அன்பானவர்களே, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. இப்ப ஞானம் உள்ளவர்கள் காலத்தையும் நியாயத்தையும்
நன்றாக அறிவார்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். காலத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 31:25. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பெண்ணை குறித்து, ஒரு ஸ்திரியை குறித்து இந்த வேத வசனம் இந்த நீதிபதிகள் 31ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, தேவனுக்கு பயந்த ஸ்திரீ, காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருப்பாள் என்று சொன்னால், இதில் நம்ம பார்க்க நிறைய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆவது வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது எவ்வளோ நல்ல வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்ததான். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவருடைய விளக்கு அணையாதிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்குமா? சிறுமியானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுருப்பரை உடுப்புகிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இவ்வளோ காரியங்களை செய்கிறாள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறாள். ஒரு குணசாலியான பெண். இருட்டோடு எழுந்திருக்கிறாள். ஒரு வயலை வாங்குகிறாள். காலத்தை பயன்படுத்துறவங்க 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பார்க்கிறோம். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வரும் காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து அவள் மகிழ்ச்சியா இருக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறதா. சோம்பேறி குளிக்க கூட மாட்டாங்க தெரியுமா? ஒரு ட்ரெஸ் 4 நாளைக்கு 3 நாளைக்கு போட்டிருப்பான். அவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறான். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பெண். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ காலத்தை எந்த அளவுக்கு நீ பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நண்பர்களோடு சேர்ந்து டீ கடையில் உட்கார்ந்து பல மணி நேரம் நீ டயத்தை வீணடிக்கிறாயா? அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு பல நேரம் தாயம் விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, செல்போன்ல கேம் விளையாடுறது, நீ காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் எப்படி மாறும்? எப்படி கடன் பிரச்சனை தீரும்? எப்படி நீ எதிர்பார்த்திருக்க நன்மைகள் வரும்? எப்படி உன் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு உண்டாக்குவாய்? காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள். இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். பொல்லாத மனிதர்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் அவங்க வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. நாம் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்று சொல்ல நான் முடிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாத காலம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதாந்தத்தில் இருக்கிற கடைசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Book of Revelation chapter 1st verse 3. காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு வசனத்தையுமே நான் வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1:15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி நவேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு பார்க்கிறோம் காலம் நிறைவேறிற்று, ஆண்டவருடைய வருகையின் காலம் சமீபமாயிற்று, ஆண்டவருடைய வருகையின் காலம் வந்துவிட்டது. இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா, பஞ்சங்கள், பூகம்பங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தின் முடிவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் பூமிக்கு வர இருக்கிறார். அவருடைய வருகையின் காலம் சமீபமாயிற்று. இன்னும் எனக்கு ஆண்டவரே அது கொடுங்க இது கொடுங்க அப்படிங்கிற நாட்களெல்லாம் அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் படித்துக்கொள்ள லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம், மனுஷகுமாரன் வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிப்பீங்கன்னு சொன்னா பாருங்க, வாசி முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம், சோதனை காலத்துக்கு தப்பும்படி. சோதனையான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்த வசனம் பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ சீக்கிரமா நான் வரப்போகிறேன், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி. ரட்சிப்பு என்கிறதான கிரீடம், கிருபை என்கிறதான கிரீடம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்கிறதான கிரீடம், சபை என்கிறதான ஐக்கியம் என்கிற கிரீடத்தை ஒரு பிசாசு எடுத்து விடாதபடி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த தருணத்தை நீ பயன்படுத்திக்கொள், அதை விட்டு விடாத. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காலம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் சீக்கிரமாய் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளதான எல்லா அடையாளங்களும் எல்லா விதமான காரியங்களையும் நாம் கண்கூட பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கணும். ஏதோ வாழ்ந்த காலத்தை முடிச்ச போன அப்படிங்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் நியாயம் தீர்ப்பார். மனுஷன் ஒரு தடவை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்ந்த முடிச்சோன்னல்ல, நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பில் நம்ம எல்லாம் பங்கடையணும். அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாமல், இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வீண், அது வேஸ்ட். அது ஒரு நாளும் அது பயனுள்ளது கிடையாது. காலத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம், வேத வசனத்துக்கு கொடுக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோம், அதை நாம் பயன்படுத்துகிறோம். அன்பானவர்களே,
இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகையின் காலத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். வேஸ்ட் பண்ணாதபடி காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தும், பயன்படுத்துவோம். சங்கீதம் 31:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நான் வாழ்கிறேன், என்னுடைய காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்குன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறது போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவிய காலம் ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்துவோம். கண்ணில் முடிச்சவம் பண்ணலாமா? சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். கண்ணில் முடிச்சு வைக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சோதனை காலம், மகாவேதனையின் காலம். ஹல்லேலூயா. இது கிருபையின் காலம், இது இரக்கத்தின் காலம், இது கிருபையின் காலம், தேவ இரக்கத்தின் காலம். நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை, இந்த நாட்களை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களை நாம் ஒவ்வொரு நிமிஷங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையின் காலம் அது சமீபமாயிற்று. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. பொல்லாத சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கொஞ்ச காலமா இருக்க போறேன்னு சொல்லி அநேகரை ஆண்டவரே வழி தப்பி போய் தவறான பாதைக்கு கெட்டு போக பண்ணுங்க வைக்கிற சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கடந்து வரட்டப்பா. காலத்தை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற உடைய வாழ்வின் காலத்தை சரியாக பயன்படுத்தி உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இது இரக்கத்தின் காலம், உங்க கிருபையின் காலம். ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்று மீண்டும் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.